வார்த்தையிலிருந்து நாம் எரேமியா 17:7 பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்புகிற மனுஷனே, நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்ற வார்த்தையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இன்றும் அந்த 3வது செய்தியாக பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. வேதத்தை என்னோடு கூட நீங்கள் வேதத்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பக்கம் 896. பிள்ளைகள் வெளியே போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. ஞானஸ்நானம் இருக்கிறது. ஸோ தண்ணி தொட்டி நிரம்பி இருக்குது, பார்த்துங்க. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய குமார் நாகேஸ்வர நாமத்திலே இந்த வசனத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை தொட்டுப்பிட்டு ஆசீர்வதித்து எங்களோட பேசும். அடையனை மறைத்து ஆண்டவரே பேசுகிற நீங்களே உங்களின் பிதாவை நாவியாக நீர் பேசும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை வைத்து நம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக Blessed is the one who trusts in the Lord அப்படின்று நான் பார்த்தோம். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்த்தோம். இந்த 1ஆம் தேதி ஒரு வார்த்தையை கொடுத்தேன். முதல் வாரம் ஒரு வார்த்தையை கொடுத்தேன். கடந்த வாரம் 3 செய்தியை கொடுத்துருக்கேன். இது 4வது செய்தியாக இந்த 3வது வாரத்தில். இன்று இந்த செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, Blessed is the one who trusts in the Lord. Who trusts in the Lord என்ற தலைப்பிலே நான் சொல்லுவேன். Who trust in the Lord என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஆசீர்வாதமான செய்திக்கு ஒரு கீவேர்டாக நமக்கு நீதிமொழிகள் நமக்கு 22:19 ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. பக்கம் 782. அதில் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்கள் நம்பிக்கை இன்னும் கர்த்தர் மேலே இருக்கிறதுக்கு நான் வசனத்தை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அதில் நமக்கு ஒரு அந்த பட்டியல், விசுவாசத்தின் பட்டியல், நம்பிக்கையின் பட்டியலாக நாம் பார்த்தது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 புதிய ஏற்பாடில் 308. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனம் 11, 13 இவர் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி, வாசப்பாருங்க, நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மதித்தார்கள். இவர் எல்லாரும் என்று சொல்லும் போது 32வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போகாது. விசுவாசத்தினாலே, இல்லைன்னா இன்னொரு வேர்டில் நம்பிக்கையினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று பார்க்குறோம். இந்த பட்டியல் உள்ள ஆட்களை நாம் ஒருத்தராக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சிம்சோனை பார்த்தோம், அப்புறம் நாம் பாராக்கை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போகிற ஒரு கதாபாத்திரம் கிதியோனை பார்க்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் நாம் இந்த மாதம் 5 மாதம் இருக்குது, எப்படியாவது கிளப் பண்ணி முடிப்போம். கிதியோனை பேசும்படியாக என் உள்ளத்திலே ஆவியானவர் கேவினா பாருங்கள். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அங்கே ஒரு நான் சொல்லியிருக்கேன் கண்டிஷன் இருக்குது. நீங்கள் எரேமியா 17:5 நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்கள். பக்கம் 896 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுவான். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பலனோ, நம்முடைய நம்பிக்கை மனுஷனோ, நம்முடைய நம்பிக்கை மற்ற எது ஆர்கனைசேஷன் மேலேயும் சாராமல்
நம்ம நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும் என்றால் இந்த 7ஆம் வசனம் போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் போல ஒரு எச்சரிப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் கிதியோனை பார்க்க போகிறோன்னு, அதில் நீங்கள் நியாயாதிபதியில் 6:1 பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் அங்கே ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, அதனால கர்த்தருடைய கோபம் அங்கே மூண்டது. 6:1 மைக்கில் வாசிங்க, பக்கம் 308, பழைய ஏற்பாடுல 308. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இங்க ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா மீதியான கைகளே அவர்களே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் இந்த 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்தை இந்த வாரம் ஹோம்ஒர்க்காக போய் படிங்க. இதை படிச்சிங்கன்னா சம்பவம். கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் படிங்க. எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரில. அது படிச்சிங்கன்னா நீங்கள் பாலாக், அதே போல் தீர்க்கதரிசி, அதே போல் அந்த இன்னொரு லேடி இருக்காங்க, அந்த 3 பேரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 3 அதிகாரம் வீட்டில் போய் பாருங்கள். எனக்கு இந்த 3 அதிகாரத்தை எடுத்து பேச எனக்கு நேரம் இல்லை. எனக்கு இருக்கிற நேரத்தில் நான் வேகமாக சொல்லுகிறேன். இப்போது இந்த 3 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன தெரியும்னா, ஹீரோஸ் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹூ ட்ரஸ்டட் காட். இந்த பழைய ஏற்பாடினுடைய ஹீரோஸ் கர்த்தரை நம்பின பற்றி நாம் பார்க்குறோம். அதில் கிதியோன் ஒரு ஆளாக காணப்படுகிறார். அவர் ஒரு 4 குறிப்பு எனக்கு இருக்குது, அது சொல்லிவிட்டு முதலாவதாக இதில் ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட் அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட். பிளஸட் இஸ் த ஒன் ஹூ ட்ரஸ்டட் இன் த லார்ட்ன்றது நமக்கு வாக்கு தத்துவம். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் ஆசீர்வாதம். சொல்லுங்கள், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது நமது மாதத்தின் வாக்கு தத்துவம். அதில் ஒரு பாட்பாட்டாக இன்னைக்கு ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட் அப்படின்னு பார்க்குறோம். யார் கர்த்தரை நம்பினார் என்று பார்க்க போகிறோம். அதில் கிதியோனை இந்த வாரம் பார்க்கும்படியாக அதில் 4 காரியங்கள் கிதியோன் இடத்துல அடங்கி இருக்குது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, கிதியோன் அச்சீவ்டு மிரக்கலஸ் விக்டரி. கிதியோன் சாதித்தான் அற்புதமான ஜெயத்தை. இந்த இங்கிலீஷில், தமிழில் நீங்கள் எப்படி, இங்கிலீஷில் கிதியோன் அச்சீவ் a miraculous victory முதல்ல. ரெண்டாவதாக கிடியோன் defeated a large army. கிடியோன் defeated a large army. பெரிய சேனையை கிடியோன் தோக்கடித்தான். எப்படி தோக்கடித்தான்னா, with a very small group of 300 பேரை கொண்டு இந்த பெரிய சேனையை அவன் முறியடித்தான். மூணாவதாக கிடியோன் இஸ் a major military leader. அவன் இந்த ஒரு இராணுவத்தை நடத்தி செல்லுகிற ஒரு தலைவனாக அவன் ஏற்படுத்தப்பட்டான் கர்த்தராலே. நாலாவதாக கிடியோன் இஸ் எ ஜட்ஜ் ஆஃப் இஸ்ரவேல். கிடியோன் எப்படியா மாறினான்னா, இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறவனாக அவன் மாறினான். 4 காரியங்கள் ஒவ்வொன்றாக நான் வேகமாக நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் பிடிப்பீங்கன்னு தெரியல. இந்த கிடியோன் என்று நான் சொன்ன பாருங்கள், இந்த மக்கள் நம்ம படித்த அந்த வசனத்தில், நம்ம 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்த அந்த இதை பாட்டாக நம்ம பிரிப்போமானா, நீங்கள் இந்த கிடியோனுடைய வாழ்க்கையில் அவன் பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் 1லேருந்து நீங்கள் 6 வரைக்கும் நீங்கள் அதில் வாசிச்சிங்கன்னா, அதில் போன அந்த உடைய பாதைகள்லாம் அதில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கோம். அதே ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக எந்த மாதிரி சூழ்நிலையில் கிடியோன் இருந்தான்னா, கிடியோன் அச்சீவ்ட் மிரக்கலஸ் விக்டரினா எப்படி ஒரு அற்புதமான ஜெயத்தை அவன் எடுத்தான் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் 6 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நம்ம நேரம் இல்லை. அங்கே என்ன மாதிரிலாம் துன்பப்படுத்தினாங்க, ஜனங்களை துன்பப்படுத்தினாங்க. ஜனங்களுடைய விளைச்சலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஆடு மாடில் பிடிச்சி போயிடுவாங்க, சேதப்படுத்துவாங்க. இப்படி எல்லா ஜனங்களை அந்த மீதியாளுடைய ஜனங்கள் 3 பேர் குரூப்பாக இப்படி சேதப்படுத்திட்டு போவாங்க. அதில் மெயினாக என்னன்னா, அதில் த அப்ரேஷன் அப்படின்னா ஒடுக்குமுறையில் ஆளுகை பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? ஒடுக்குனாங்க. நீ தொடர்ந்து நீங்கள் அந்த 6லேருந்து அந்த வாசினா அதில் உங்களுக்கு அதை போட்டிருக்கோம். அவங்க தேசத்து வளர்ச்சியில் எல்லாத்தையும் ஒடுக்குனாங்க.
ஒடுக்குமுறையை ஆர்டர் பண்ணாங்கன்னா அது வந்து அவனை அது என்ன பண்ணா அந்த ஒடுக்குமுறைன்றது நசுக்கிறது, இல்லைன்னா அவங்கள வந்து க்ரஷிங் டவுன், அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள வந்து விழ பண்ணுமோ, சேதப்படுத்தமோ, நஷ்டப்படுத்துமோ அப்படியாக அவங்க ஒடுக்குமுறையை அடக்கம் பண்ணாங்களாம் அந்த சூழ்நிலையில். அது மாத்திரம் இல்லை, அடக்குமுன்னு அவங்க அப்படியே அடக்குறாங்க. யாரும் வாயை தர முடியாது, அது யாரும் விடுதலையே பேச முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரையும் அவங்க மீதியவங்க வந்து அடக்கி அவங்கள ஆளுகிறதுனால ஒருவனும் எடுத்து பேச முடியாத நிலைமைக்கு அவங்கள அடுக்குமுறை அங்கே கையாளினாங்க. அது மாத்திரம் இல்லை, ஃபோர்ஸ்ஃபுல் கண்ட்ரோல், பலவந்தமாக ஆகணும். அதாவது பண்ணி தான் ஆகணும், அப்படி மாதிரி கொடுத்து தான் ஆகணும், அது மாதிரி நீ வந்து தாழ்த்தி தான் ஆகணும், தலையை தூக்கு. அது போல் ஃபோர்ஸ் பண்ணி ஜனங்களை வந்து கஷ்டப்படுத்தி அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஆளுக பண்ணாங்க. அப்போது ஒடுக்குமுறை, அடுக்குமுறை, இன்னொன்று கொடுமை. அந்த கொடுமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான குரூஷியலான கொடுமை சொல்கிறாங்க. இவ்வளோ கொடுமை நடக்குது, இதை கேட்க யாரெல்லாம் சொல்கிற மாதிரிங்க ஒரு போல் பயங்கரமான கொடுமை செய்வாங்களா. அது எதுனா யூஸ் ஆஃப் பவர், அத்தாரிட்டி ஓதும். அவங்க மேலே தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் எல்லா வித ஆளுகையும் செலுத்தி அவங்கள வந்து கொடுமைப்படுத்தாங்களாம். அதனால் இந்த அதிகாரங்க இருக்கணும், கொடுமைப்படுத்த அதிகாரம் இருக்குது, உங்கள் ஆள்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே அடிமை அப்படின்னாலே அவன் ஜீவனுக்கு கூட அங்கே என்ன இல்லை, உத்தரவாதம் கிடையாது. அடிமையை மாத்திரம் போயிட்டான்னா அதுபோல் கர்த்தர் அவங்க கையில் ஒப்பு கொடுத்துறாரு. அவங்க ஒரு அடிமை மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க. அது சொல்ல பாருங்க, இதெல்லாம் ஃபேரே நடத்தலப்பா, இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர்ன்றோம். பொதுவாக சொல்லுவோம், இதெல்லாம் ஃபேராகவே இல்லைப்பா, இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த மாதிரி அன்ஃபேராக அவங்கள வந்து அன்ஃபேர் லீடிங் டு த ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஹேவிங் ரிஸ்ட்ரிக்டட் மிஸ்ட்ரீட்டட். அவங்க இந்த அன்ஃபேரை எப்படி நடத்திட்டு போனாங்கன்னா அவங்கள வந்து மிஸ்ட்ரீட்டட், சரியாகவே ட்ரீட் பண்ணலாங்க என்ன அப்படி சொல்கிற போல் பண்ணாங்கன்னா ரிஸ்ட்ரிக்ட் தான். எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு தான், எல்லாத்துக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருந்தான். அந்த போல் ஒரு நிலைமையில் ஜனங்கள் இருந்தார். ஆனால் கிடியோனை பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் இப்போ எனக்காக 7ஆம் வசனத்தை வாசிக்க, நீங்கள் 7, 6ஆம் அதிகாரம் 7லேருந்து 11 பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையே அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்க்க போகிறோம், வாசிக்க கேட்க போகிறோம். 7ஆம் வசனத்தை எனக்காக வாசிக்குமா. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எம்மோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபினேசியானிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். பாருங்க, இதான் 11 தான் கீவேர்ட்ஸ். அங்கே எப்படி கிடியோன் வந்து ஒரு அச்சீவ் பண்ணான், ஒரு அற்புதமாக ஜெயத்தை எடுத்தான் அப்படின்னா, மீதியாருடைய கிதியோன் கோதுமையை மீதியாரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமயமாய் அதை போரடித்தான். அவன் எது பண்ணாலும் வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்களே, இதை நம்ம பாதுகாக்கணும், இதை நம்ம சேவ் பண்ணணும் என்று சொல்லி அது அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜீவ், அவனுக்குள்ளே இருந்த அந்த பலன், தைரியம், நம்பிக்கை எல்லாம் அங்கே அவன் செயல்பட ஆரம்பித்தான். பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவங்ககிட்ட வந்துட்டார். ஹல்லேலூயா. அதான் சொல்லு. அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்கே இவன் அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்து அவனை பார்க்குறாரு. அவன் வந்து செய்கிற
தப்பு வைக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சிகளை பார்க்குறாரு, வந்து உட்காந்து பார்க்குறாரு. ஹல்லேலூயா. முதலாவதாக அவன் எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு தன்னை சோர்ந்து போகாமல், என்ன இருக்குது, எப்படியோ நம்ம உழைச்சோம்னா, எப்படியோ நம்ம விதைச்சோம்னா, எப்படியோ நம்ம செழிப்பாக கொண்டு வந்தால் கூட என்னதான் பண்ண முடியாது, கை கெட்டினது வாய் கெட்டால் தான் போகுது, எதுக்கு அப்படின்னு அவன் வந்து சும்மா இல்லை. அவன் எப்படி வருவான், நம்ம விளைக்க வைப்போம், நம்ம செழிக்க வைப்போம், நம்ம அதை என்ன பண்ணுவோம், பாதுகாப்போம், வராத எடுக்காத நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம் என்று சொல்லி துணிந்து செயல்பட்டான் பாருங்க. தூதன் வந்துட்டார். ஹல்லேலூயா. அவன் பொதுவான ஒரு ப்ராஃபஸி வருது ஜனங்களுக்குள்ள. ஆனால் ஜனங்கள்லாம் இப்படி இறங்கி செய்தாங்கன்னு சொல்லலை, ஒரே ஒரு மனுஷன் இறங்கி செய்தான். ஆமென். நான் சொல்கிறேன் பாருங்க, குரூப்பாக சேர்ந்து செயல்படுறது அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய தனித்தனியாக சூழ்நிலைகள், ஒடுக்கம், அடிமைத்தன, நெருக்கம், நம்மளை தாழ்த்துகிற எந்த சூழ்நிலைனாலும் நம்ம அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது, அதெல்லாம் பார்த்து முடங்கி போயிடக்கூடாது. அந்த இடத்துலையே கூட அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், அதுலேருந்து எப்படி பாதுகாக்கலாம், அதுலேருந்து எப்படி முன்னேறலாம், அதில் எப்படி நம்ம ஜெயம் எடுக்கலாம், அதை நம்ம எப்படி எதிர்க்கலாம் என்று சொல்லி நமக்குள்ள அடுத்த வழிக்கு போகிற அந்த, உங்களுக்கு தெரியல, தாவீது எல்லாவற்றையும் இழந்தான். அவன் கூட சேர்த்தவங்களாம் நல்லவன் கிடையாது, எல்லாம் கொலைக்காரன், பேலியாள் மக்கள்னு சொல்லப்படுது. அப்படியேப்பட்ட ஆட்கள்லாம் சேர்த்தான். கடைசியில் எல்லாம் போன உடனே எல்லாம் உன்னாலாம் வந்து சொல்லிட்டு எல்லாரும் கல் எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு பாருங்க. ஒரு நல்லவன் வந்து கல் எறிஞ்சானா பரவாயில்ல, நீயே வந்து எப்படி தான் கெட்டவன், கொலைகாரன், நீ எல்லாம் பாவிங்க. ஆனால் உன்னெல்லாம் சேர்த்துக்கிட்டான், உனக்கு அடைக்கலம் கொடுத்தான். அரசாங்கம் அடைக்கலம் கொடுக்கல, எல்லாம் சேர்த்து தன்னோடு அவன் ஒரு 600 மக்களை கையில் வைத்திருக்கான். நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தோடனே 600 பேர் என்ன பண்ணோம், தாவீது நாங்கள் என்ன செய்யணும் நீ சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிருக்கணும். உன்னால தான் வந்து கல் எறிஞ்சாங்க பாருங்க. அவன் கல்லில் அவன் என்ன பண்ணான், ஒன்றுமே பேசிக்கல, தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் தான் திடப்படுத்தி கொண்டான். என்ன நடக்குமோ, எப்படி தூது வருமோ, எப்படி மீட்போமோ, யாரை கூட்டு போவா, எவன் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் பிடிச்சி போனோன்னு தெரியாது இல்லை. ஸோ வந்து பிடிச்சி போனால் யார் தெரியுமா, தெரியாது. எங்கே போனான்னு தெரியாது. இன்னும் 3ஆம் பண்ணால் உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னு தெரியாது. போல் ஏதாவது தெரிஞ்சால் தான் என்ன பண்ணலாம் சொல்லுவோம் பாருங்க. ஏதாவது ஒரு துப்பு கிடைச்சா போதுங்க, ஏதாவது ஒரு கேப் கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு ஓட்டை இருந்தால் போதும், நம்ம என்ன பண்ணலாம் பிடிச்சிடலாங்க. எதுவுமே இல்லாமல் அவன் என்ன பண்ணான், தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். ஆமென். கர்த்தரை அதுபோல் திடப்படுத்தி கொண்டு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், போகலாமா, ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் போ, எல்லாத்தையும் திருப்பி கொள்வாயினார். போகும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆளை அனுப்பி அவன் மூலியமாக என்ன சம்பவித்துன்னு அவனை கொண்டே சத்துருவை கொண்டே கர்த்தர் ஜெயத்தை எடுக்க வைத்தார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நாளாக நான் ஒடுக்கப்படுறேங்க, நான் நசுக்கப்படுகிறேங்க, நான் வந்து எல்லாத்தையும் என்னதான் நான் பண்ணாலும் எல்லாத்தையும் பிடுங்கி போயிடுறாங்க, இப்படிலாம் இருக்கீங்களா, எதற்கும் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஆயுதத்தை செய்யும் போது, செய்ய வேண்டியதை செய்வதற்கு நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் வந்து உட்கார்ந்து பார்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அதனால் கர்த்தர் பார்க்குறான்னு எண்ணத்தோட, கர்த்தர் பார்க்குறார், கர்த்தர் வருவார், கர்த்தர் நடத்துவார், அது போதும் எனக்கு சொல்லி நாம் அதுலேருந்து மீண்டு வர வேண்டும். அதுலேருந்து நாம் என்ன பண்ண முடியும், ஜெயித்து வர வேண்டும், அதுலேருந்து முன்னேறி போக வேண்டும். முதலாவதாக அவன் அதுதான் சொல்கிறான், மிரக்கிளஸ் விக்டரி. அவன் அந்த உடைய தனிப்பட்ட வேலை ஜெயித்தான் பாருங்க. ஜனங்கள்லாம் இழந்தாங்க, ஜனங்கள்லாம் தோத்தாங்க, ஜனங்கள்லாம் பயத்தில் இருக்கிறாங்க, ஜனங்கள்லாம் நசுங்க. ஆனால் அவன் எல்லா ஜனக்கூட்டம் இருக்கும்போது கூட அவன் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவன் வந்து தன்னை, தன்னுடைய பிரயாசத்தை, தன்னுடைய செயலை, தன்னுடைய உழைப்பை, அவனுடைய நேரங்கள், எல்லா நாட்கள் எல்லாவற்றையும் அவன் பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் துணிந்து இறங்கினான். கர்த்தர் அவனுக்கு கூட வந்தார், கர்த்தர் அவனிட வந்தார். ஹல்லேலூயா. இப்போது முதலாவதாக நம்ம ஒடுக்குமுறையை பார்க்கக்கூடாது, மக்களுக்கும் அவனுக்கும் உள்ள ஒடுக்குமுறையும் பார்க்கல, அடக்குமுறையும் பார்க்கல. அதே போல் அவன் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தா கொடுமைகளை பார்க்கல, தன்னை அடுத்த லெவலில் போவதற்காக தன்னை அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டான். அதனால் நான் சொல்கிறேன், பாட்டு மாத்திரம் பாடுவோம், என்ன பாடுவோம்,
அடிக்கடி ஏதாவது வரும். அதனால் நான் சொல்லி தான் ஆகும். ஏன்னா நான் தட்டி கழித்துனா அடுத்த வாட்டி எனக்கு வராது. அதனால் ஆண்டவர் கொடுத்தாருன்னா நான் பாடிடணும். ஓகேங்களா? நான் சுயமாக இதெல்லாம் எழுதிலாம் வைக்கல, இந்த பாட்டு பாடணும்னு கொடுத்துட்றாரு. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். சூழ்நிலையும் அவர் மேல பிரியுமா? ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடனே அன்பு வம்பா மாறிடும். அநேகரோட லைஃப்ல அப்படி இருக்கக்கூடாது. பரவாயில்ல, ஸ்தோத்திரம், அவரிடத்துல அன்பு கூறு, எனக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது, ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்த்தி கொள்ளணும். கர்த்தர் பார்த்து வராமே. தாவீது சொன்னான் பாருங்க, என்னங்க பண்ணுறது, கர்த்தரே அவனை என்ன பண்ண சொல்லிட்டாரு, என்னை தூசிக்கு சொல்லிட்டாருங்கன்ட்டான். போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யார் மேலே போட்டான் பழிய? கர்த்தரே அவனை சொல்லிட்டாரு. என்ன சொல்லுது? கேவலமாக திட்டு, கேவலமாக திட்டு சொல்லணும். அவன் கேவலமாக அவனை பிரித்து 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 அவனை மேய்ஞ்சிட்டான். ஒன்றுமே எல்லாம் கூடுதவெல்லாம் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஐயா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே இருந்தாங்க. அதனால் கர்த்தர் திருப்பியும் அவனை மறுபடியும் என்ன பண்ணாரு, தன்னுடைய தேசத்துக்கு வர வைத்தார், ராஜ்யத்தை பிடிக்க வைத்தார். போல் சம்டைம் நம்ம அந்த பாதியில் போனோம்னா பயப்படக்கூடாது, நம்ம அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது. நம்ம அவ்வளோதான், இன்னும் இவன் தலையே தூக்க முடியாது, இன்னும் இவன் தலையே தூக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தலை தூக்கணும், தலை எடுக்கணும், தலையை ஆவரணும், அது உங்கள் கையில் இல்லையே, என் கையில் இல்லை. யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்குது. என்ன தலையை ஆக்குறவர் அவர் தான், தலையை தூக்குறவர் அவர் தான், எல்லாம் தான். ஃபாதர் சூப்பராக பாடினார் பாருங்க, என் தலையை நிம்மர பண்ணுகிறவர். ஆமாம், தலையை நிம்மர பண்ணுறது சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போது அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்து ஜெயிக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவரே, நான் என் வாழ்க்கை ஒடுக்கோ அடக்கோ ஆண்டவரே கொடுமையோ இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், சட்டே பண்ண மாட்டேன். ஆண்டவரே, நான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவர். நான் மறுபடியும் எலும்புப்பம்பா, மறுபடியும் நான் எலும்புவேன் ஆண்டவர் என்று சொல்லணும். ரெண்டாவதாக வேகமாக சொல்ல பாருங்க, எனக்கு நேரம் தான் ரொம்ப எதிரி, அதனால நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். ரெண்டாவதாக, கிடியோன் defeated a large enemy. கிதியோன் பெரிய சேனையை அவன் தோக்கெடுத்தான். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசிங்க, 6-12 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, அங்கே கூப்பிட்றாரு அவரை, த கால் கூப்பிட்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் பாருங்க. சொல்றது யாரு? கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, பா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருப்பா. முதல்ல கால், அது ரெண்டாவது அங்கே அதுலேயே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இருக்கும் பாருங்க, த என்கவுண்டர் பை ஏஞ்சல். தேவ தூதனோட ஒரு சம்பாஷணை அதுக்குள்ள அப்பா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அவனை பார்த்து பராக்கிரமசாலின்றார். என்ன சொல்றாரு? நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு ஏதாவது நமக்கு அதில் பார்த்தா அப்படியே ஒடுங்கி போயிடணும். ஆனால் நம்ம ஜெயித்து வரும்போது, மறக்கலாக நம்ம ஜெயம் எடுக்கும் போது, தனிப்பட்ட வகையில் ஜெயத்துக்கு போராடி நிற்கும் போது நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்ல தான் பண்ணாரு, பராக்கிரமசாலி என்றார். பராக்கிரமசாலி என்று சொல்லி ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அவனோட சம்பாதிக்கிறார். சம்பாதிச்சு நீங்கள் தொடர்ந்து அந்த வருஷத்தை 14 வரைக்கும், அதுக்குள்ள 12 14 வரைக்கும் நீங்கள் இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 13 வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர
விடவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களை விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். போதும் பாருங்க, அதான் சொன்னேன், கிடியோன் டிஃபீட்டட் a large army. ஆண்டவர் அவனோடு பேசி சம்பாதிச்சு அவனை சொல்றாரு, பா நான் உனக்கு இந்த பலத்தோட போ. இவன் சொல்றான், நீங்க இருந்தா நாங்க இப்படி இருக்க போறோம், நீங்க இருந்தா நாங்க இப்படி இருக்க போறோம். சம்டைம் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் பாருங்க, உண்மையாவே கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு 99.99% சந்தேகம் இருக்குது. இந்த காலத்து பெந்தகோஸ்து மக்களுக்கு என்ன கர்த்தர் நம்மளோட. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற பெந்தகோஸ்து மக்களுங்க அச்சு சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா காட் பிளஸ் யூ ஒன்னே பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. சாம்சன் என்ன சொல்லி கொடுத்தாரு? காட் பி வித் யூன்னாரு. காட் பிளஸ் யூ சொன்ன உடனே அர்த்தம் எல்லாம் சொல்லுமா, காட் பி வித் யூ பாஸ்டர் சொல்லி கொடுத்தா பாருங்க. அப்போல அந்த காலத்து ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் உங்களோடு இருப்பார் அப்படின்வாங்க. இன்னைக்கு கர்த்தர் எங்க இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் எங்க இருக்கிறார் அப்படின்றது இந்த காலம் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் எங்க இருக்கிறார் அப்படின்றாங்க. இன்னும் போகும்போது பிரைஸ் தி லார்ட் கூட இருக்காது. கூட பாருங்க, எங்கன்னா பார்த்து யாராவது பிரைஸ் தான் சொல்றாங்களா பாருங்க. அந்த காலத்து ஆளெல்லாம் பார்த்தா பிரைஸ் தான் சொல்ல, இப்பெல்லாம் பார்த்தா ஹாய் அல்ல வந்தாங்க, மூஞ்சி சில முகத்தை கூட பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போல்லாம் ஒரு விசுவாசியை பார்த்த உடனே அவங்க என்ன வந்துடும், பிரைஸ் தி லார்ட் எங்க இந்த பக்கம் கர்த்தர் நல்லவர், கர்த்தரோடு இருப்பார் அப்படின்வாங்க. அது கேட்கும் போதே அப்படியே உற்சாகமாயிடும். திரும்பியும் ஒன்று வருது, சரி வாடா நான் சொல்லலை பாருங்க. அப்போ அவன் ஆண்ட சொல்ல, உனக்கு இருக்கு இந்த பலத்தோட போப்பான்ற, என்ன உங்ககிட்ட இருக்கு இந்த பலத்தோட போ. 14 வருஷத்தோட அப்போது கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீங்களே ரட்சிப்பாய், உன்னை அனுப்புறது நான் அல்லவா. அல்லேலூயா, நீ ரட்சிப்பாய். அவன் சொல்றான். இப்ப இங்க முதல்ல தன்னுடைய செயல்பாடுகளை அவன் செய்யறான். தன்னுடைய நலங்கள், தன்னுடைய வளைச்சல், தன்னுடைய ஒரு தனிப்பட்ட ஆளா செயல்பட்டான். ஆண்டவர் இப்போ சொல்றான், இப்படி நாங்க இருக்குது, நாங்கள் எங்கள் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்துக்கலாம். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஜெயத்தை எடுக்கிறதுக்கு முன்னேறும் போது அந்த மனிதன் யாரை அடுத்து யோசிப்பான் அப்படின்னா, அடுத்து தன்னுடைய மக்களை யோசிப்பான். ஆமென். தன்னுடைய சொசைட்டி, தன்னுடைய குடும்பம், தன்னுடையது எல்லாம் சூழ்ந்திருக்கிறது தான் வருவான். செல்ஃபிஷாக இருக்கவே மாட்டான். அடுத்தது சொல்கிறான், நீ கர்த்தர் நீங்கள் எங்களோடு இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோன்னா, எல்லாரையும் ஒட்டுமொட்ட தேசத்துக்கும் அவன் அக்கறைப்பட்டான் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை நான் அனுப்புவேன், உன் கையில் அவங்களே ஒப்பு கொடுப்பேன். ஆமென். எவன் ஒருவன் பாரப்படுறானோ, எவன் ஒரு தேசத்துக்காக பாரப்படுறானோ, குடும்பத்துக்காக பாரப்படுறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய மக்களுக்காக பாரப்படுகிறானோ, அந்த மனிதனுக்கிட்ட அவங்களை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா பாருங்க. அல்லேலூயா ஆமென் வரமாட்டேது பாருங்க. என்னை ஆசீர்வாதம், என்னை போஷியும், என்னை போஷியும் அப்படி கேட்டோம்னா நம்ம மாத்திரம்தான் இருப்போம், மற்றல என்ன இருக்காது, அப்படி இருக்காது. ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தை போகிறதுக்கு எக்யூப்டா முன்னேறி போவதற்கு, மீண்டு வருவதற்கு போகும்போது, கர்த்தர் நம்மளை சந்திக்கும் போது முதல் கேள்வி என்ன கேட்போம்னா, எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்ல, நீ போ, இந்த தேசத்தை ரட்சிப்ப. அல்லேலூயா. ரட்சிப்பு மூலியமாக தேசத்துக்கு வரும். விடுதலை மூலியமாக ஜனங்களுக்கு கிடைக்கும். நான் முன்னோட இருந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணுவேன். அதான் ரெண்டாவதாக, எப்பவுமே நீங்கள் எங்கே போனாலும் எனக்கு பேர் வரணும்னு நினைக்கக்கூடாது, எனக்கு நன்மை கிடையாது நினைக்கக்கூடாது, எனக்கு கிடைச்சா போதணும். சொல்லுவாங்க, எனக்கு கிடைச்சா போதணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாலும் மற்றவங்களுக்கு கிடைக்க வேணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு, ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு என்ன கிடைக்கும், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு கிடைக்கும், நான் முன்னேறுவேன், நான் ஜெயிப்பேன். காரணம், இந்த உலகத்தில் இருக்க எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை, என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குது. என்ன அவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவது எனக்கு எப்படி எனக்கு தெரியும்? நீ ஆசீர்வாதத்தை பெறுவது எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் கர்த்தர் அதுக்கு செய்கிற முயற்சி எடுப்பேன், அதுக்கு நான் ஜெபிப்பேன், அதுக்கு நான் கர்த்தரை என்கிட்ட வர வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும்.
கர்த்தர் என் சமூகத்து வருது, என்னை தேடி வருது, என்ன செய்ய எனக்கு தெரியும். ரெண்டாவதாக என் மாத்திரம் இல்லை, என் மூலியமாக என்னுடைய தேசங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மீண்டும் அந்த சுதந்திரத்தை பெற வேண்டும், அடிமைத்தனம் ஓட வேண்டும், ஒடுக்குதல் ஓட வேண்டும், கொடுமை ஓட வேண்டும், ஹல்லேலூயா, எல்லாம் விலக வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு மனிதன் இருந்தான் பாருங்க. கர்த்தர் பார்த்தாரு, அப்பா இந்த பலத்தோட போப்பா, இந்த பலத்தோட போ, நீ தான் ரட்சிப்பேன், உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னார். அதனால தான் கிடியோன் என்ன பண்ணான், ஜெயித்து எடுக்கிறவனா, பெரிய சேனை ஜெயிக்கிறவனாக கர்த்தர் அவனை பயன்படுத்த. நாலாவது பாருங்க, நேரம் ஓடிட்டே இருப்பார். மூணாவதாக வேகமாக சொல்ல பாருங்க, நீங்கள் கிடியோன் இஸ் அ மேஜர் மிலிட்ரி லீடர். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க, 15ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். பாருங்க, 14 சேர்த்து வாசிங்களேன். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். பாருங்க, நீங்க தொடர்ந்து இதை 24 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். 14லேருந்து 24 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அதுல என்னன்னா, கிடியோன் அந்த லீட் பண்ற ஒரு பொசிஷனை கர்த்தர் கொடுத்தாரு. அதான் சொன்னேன், கிடியோன் இஸ் எ மேஜர் மிலிட்டரி லீடர். அவன் சொல்றான் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, நான் எல்லாரிலையும் எளியவன், என் தகப்பன் வீட்டை நான் சிறியவன்றான். ஆனால் கர்த்தர் 16 சொல்கிறது, நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியாரை முறியடிப்பாய் என்று சொல்லி அவன் அப்போது தொடர்ந்து நீங்கள் அந்த கான்வர்சேஷன் 24 வரைக்கும் போகலாம். ஆனால் தன்னுடைய காலிங்கை கிடியோன் கன்ஃபர்மிங் இட்ஸ் காலிங், அவன் கர்த்தர் தான் கூப்பிட்றாரா அழைக்கிறாரா என்று சொல்லி தன்னுடைய அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறான். அவரோடு பேசி, எதனால் நான் அறிவேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அந்த போராட 24 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதில் அவன் போராடுவான். அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் எனக்கு 22லேருந்து 24 வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபிஷேரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. பாருங்க, அவன் ஆண்டவரோடு கன்ஃபர்மேஷனுக்காக அங்கே பலியிட போகிறேன், அதனால கர்த்தர் வந்து அதை எடுத்து அங்கீகரிக்கணும், அப்போ கர்த்தர் தான் அப்படின்னு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் தைரியமாக போகலாமா? கர்த்தர் சொல்ல, நீ போகலாம், உனக்கு பயப்படாத, உனக்கு என்னது சமாதானம், உனக்கு என்னது ஜெயம் என்று சொல்லி கர்த்தர் அவனை அங்கே உற்சாகப்படுத்தினான். அதனால அதோடைய சொல்கிற நீ அதாவது அவன் எல்லா விதமான அங்கே தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த கிரியனுடையது பார்த்தீங்கன்னா அந்த 25லேருந்து 32 வரைக்கும் பார்த்தோன்னா அவன் இதுக்கு எல்லா பலிபீடத்தை தகர்த்தி கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்துவான். ஸோ அது தகப்பனுடைய பலிபீடமாக இருந்தது, ஜனங்கள் வந்து பலியிடுற பலிபீடமாக இருந்தது. ஆனால் அவன் எதுக்குமே பயப்படாமல் சொல்ல, பயப்படாதன்ட்டார், உனக்கு சமாதானம் என்று சொல்லி அவனை கர்த்தர் ஜெயத்தின் பாதையாக, ஜனங்களை நடத்துகிற பாதையாக, அவன் ஒரு தலைவனாக செயல்பட கர்த்தர் செய்தார். அதுபோல் அவன் என்ன பண்ணான், செயல்பட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நான் சொல்கிற அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அவன் என்னவா மாறினான் அப்படின்னா, ஜனங்களை கொண்டு போய் யார் வாயினால் நக்கி குடித்தால அவர்களை மாத்திரம் செலக்ட் பண்ணி 300 பேரை கொண்டு அவன் ஜெயத்தை எடுத்தான். கர்த்தர் அவனை ஜெயம் எடுக்கபடி செய்தார். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, கர்த்தர் அவன் அனுப்புறது கர்த்தர் என்ற திருப்பி ஆண்டவருக்கு பலி செலுத்தி கர்த்தரோட கூட அந்த கன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு முதல்ல கர்த்தருக்கு சமாதத்தை பெற்றுக்கொண்டு அவனுக்கு அங்கே கர்த்தருக்கு பேரிடுற அளவுக்கு அவன் வந்து வளர்ந்தான். அவனுடைய வளர்ந்து ஒரு லீடராகி கர்த்தரோட வார்த்தான். நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே ஒரே நல்ல இருக்கவே கூடாதுங்க. பசங்களை 2வதுல போட்டிங்கன்னா 2வதுலேயே இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஆழம் வளரணும். அது போல் உலகத்தில் நம்ம வாழும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவு வளர்வதற்காக படிக்கிறோம். அதுபோல் நம்முடைய ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வளரணும். எப்படி ஜெபிக்கிறோன்னு கற்றுக்கொள்ளணும்,
எப்படி பாடுறது கற்றுக்கொள்ளணும், எப்படி ஆராதிக்கிறது கற்றுக்கொள்ளணும், எப்படி பிரசங்கம் பண்ண கற்றுக்கொள்ளணும், எப்படி ஊழியம் பண்ண எப்படி ஆத்மா ஆதாயம் பண்ண. நமக்கே ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கும். இதில் ஸ்பிரிச்சுவலில் செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணோம், கர்த்தருடைய சேவையோடு சேர்ந்து ஃபீல்டுக்கு போகணும். ஃபீல்டுக்கு போனோம்னா அங்கே ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோம், சந்திப்போம். அப்போது அந்த அனுபவம்லாம் உங்களை கட்டி எழுப்போம், ஆவிக்குரிய கட்டி எழுப்போம். அப்போ கர்த்தர் கூட போகும்போதே, ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க, என் கூட வாங்க அப்படின்னு ஆண்டவருடைய என் மூலியமாக ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்குங்க, சுகமாக்குங்க அப்படின்னு அந்த ஒரு பாரத்தோடு செயல்பட்டு நீங்கள் போனாலும் சரி, வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஏதோ இந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு விசுவாசியை காத்திருப்பாங்க. சண்டே சர்ச்சு முடித்தோடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா மார்னிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சபையே ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது, கேட்டில் கூட நின்றுருப்பாங்க. வெளியில் ஆசீர்வாதத்தில் போய் தலையை வந்து கையை கட்டி பயமாக அப்படியே தலையில் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. ஆனால் ஈவினிங் ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் இருக்கிறதே பெரிய விஷயம். எல்லாம் எங்கே போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அவுட்ரீச் பண்ணியிருப்பான், ஒருத்தன் கிராமத்தை போயிருப்பான், எங்கெங்கேயோ போய் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. சண்டே ஆனால் ஊழியம் பாஸ்டே சொல்லிட்டாரு, வாரம் வந்து சும்மா வந்து வசனத்தை கேட்காது, என்ன பண்ண நீ போய் ஊழியம் பண்ண, கேட்டதை போய் வெளியே போய் சொல்லு, 2வது வாரம் மாத்திரம் வந்துடு. எதுக்காக, ஒரு ஐக்கியம், சபையோட ஐக்கியம், போதவரோட ஐக்கியம், அந்த ஐக்கியம் முக்கியமான்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன போட்டுக்கோ, ஏசிய ஊழியக்காரனை போட்டுக்கொண்டார். நீ யாரு கேட்டாலும் எங்கேருந்து ஏசியிலேருந்து வர சொல்லு, ஏசிய ஊழியக்காரன். 3 நேரம் ஊழியக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், விசுவாசி வந்து ஏசிய ஊழியக்காரன் எப்படி இருக்கும், போட்டுங்கன்னு பேர் கொடுத்தார். அப்படி ட்ரெயின் பண்ணாருங்க. அதனால தான் கட 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 சபைனாச்சு வளர்ந்துச்சு. ஒவ்வொருவரும் எப்படி என்னாங்க, வேதத்தின்படியே சுந்தரையாவுடைய தரிசனப்படியே கிறிஸ்து இயேசுக்குள்ள எந்த மனுஷனையும் தேறுகிறான்னு நிறுத்தாங்க. தேறினாங்க. பாஸ்ட் வந்து தான் ஒரு ஆலோசனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, விசுவாசியை பேப்டிஸ்ட் ஆலோசனை கொடுத்துரும். பாஸ்ட் வந்தால் சத்தியம் சொல்லணும், விசுவாசியை சத்தியம் சொல்லலாம். விசுவாசியை ஜெபம் பண்ணி பேய் ஓட்டிடும். பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணி பேய் ஓட்ட வேண்டியதே இல்லை, எல்லாம் பேய் விசுவாசியை ஓட்டிடும். வியாதிகள் விசுவாசி ஜெபம் பண்ண வியாதிகள் குணமாயிடும். பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ண இல்லை. பாஸ்ட்டுக்கு பேய் ஓட்டுற வேலை, வியாதி குணமாக்குற வேலைலாம் பாஸ்ட்டுக்கு இல்லவே கிடையாது. யாருக்கு, நம்ம ஐயாவுக்கு. எல்லாம் யார் தான் பார்த்துக்கிட்டா, விசுவாசிகளே பார்த்துட்டாங்க. ஒருத்தர் ஃபயராக இருந்தாங்க, அபிஷேகம் வளர்ந்தாங்க, டெவலப் ஆனாங்க. நான்லாம் டெவலப் ஆகலாம் இன்னைக்கு இது வரலாம். எக்ஸாம்பிளாக என்ன நிறுத்துங்களேன், பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஏன் பேசக்கூட தெரியாது, படிக்க தெரியாது. ஆனால் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி பாடுறாங்க, எப்படி ஊழியம் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, என்ன டாப்பிக்கில் பேசுகிறாங்க, எப்படி வார்த்தை, எப்படி கர்த்தர் வார்த்தை கொடுப்பாரு, எப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் இப்போ கூட கேட்டாங்க. இது பார்த்தா இன்னும் 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 அடுத்த லெவல் போகணும், இன்னும் என்ன படிக்க, என்ன சொல்லுங்கள் அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வரணும். டெவலப் பண்ணிகிட்டே வரும்போது எப்படி மிகுந்த கனி கொடுக்குறவர்களாக, உங்களை நடத்துகிற ஒரு மென்டராக, லீடராக கொண்டு போவார் ஆண்டவர். ஆமென். எப்பவுமே யார் மற்றவங்க தயவே உங்களுக்கு ஒரு கூட்டத்தை கொடுப்பார். ஒருவன் சிறியவன் சின்னவன் 1000 பலத்த ஜாயம் மலை வந்து போகும்போது ஒரு கூட்டம் மக்களை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துகிற, உங்கள் மூலியமா விடுதலையாக்கப்பட்ட அந்த ஒரு வழிநடத்துகிறவர்களாக மாறணும். அப்படி நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பிரிச்சுவலில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, எங்கே போனாலும் ஆஃபீஸ்லேயே காலேஜ் எங்கே போனாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், உங்கள் லீடர்ஷிப் தன்மை செயல்பட ஆரம்பிச்சிடும். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்தி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட. நீங்களே அடுத்த லெவலுக்கு போகிறது என்ன செய்யணும்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன், யூ ஆர் எ செல்ஃப் டெவலப்பர் இன் ஸ்பிரிச்சுவல் வே. ஆவிக்குரியதில் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உலக படம் தானாக டெவலப் ஆகிடும். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, முதலாவது தேவனையும் தேடு, ராஜ்யத்தை அவன் நீதியை தேடுங்கள், அப்போ எல்லாம் கூட கொடுக்கணும். அதை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா மற்றெல்லாம் தானே அவங்களை தேடி வந்துட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள ஜபம் இருக்கும், உங்களுக்குள்ள ஆராதனை, உங்களுடைய செய்தி இருக்கும், உங்களுடைய பலம் இருக்கும், உங்களோட வசனம் இருக்கும், உங்களுக்குள்ள சத்தியம் இருக்கும். உங்களோட ஏசு இருக்காரா, தேடுறீங்களா? தேடுறீங்க கேட்பாரு, ஏசு இருக்கிறாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஆமென். உங்களோட இருப்பாருங்க. அப்படி போன எதுக்கும் பாட மாட்டீங்க, எதுக்குமே எந்த இதுக்கும் சோர்ந்து போக மாட்டீங்க, எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானம் இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி செயல்படலாம், ஹீரோவாக செயல்படலாம். அவர் சூப்பர் ஹீரோ, நீங்களாம்
ஹீரோவாக நம்ம செயல்படலாங்க. படத்தில் தான் ஹீரோ, அதுக்கப்புறம் அவன் ஜீரோவாக இருக்கும். ஏசி இல்லைன்னா தான் ஜீரோ. அதான் பாஸ்டர் சொல்லுவார், வித் கிரைஸ்ட் யுவர் ஏ ஹீரோ, வித்தவுட் கிரைஸ்ட் யுவர் ஏ ஜீரோ. வாழ்க்கை ஜீரோவாக இருந்தால் நம்மளை அவர் ஹீரோவாக மாற்றுறாருன்னா கர்த்தர் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்து அதுதான் ஃபாதர் பெக்பாஸ் பண்ணார், கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்து போதிக்கிறீர். ஆவியானவரே, ஆவியான ஃப்ரெண்ட் பிடிச்சி நீங்கள் அப்படியே நடந்துன்னா கர்த்தர் நடத்துவார். கடைசியாக 10:2 ஆயிடுச்சு பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கிடியோன் இஸ் ஜட்ஜ் ஆஃப் இஸ்ரேல். நீங்கள் 6ஆம் அதிகாரம் 34 நீங்கள் 40 வரைக்கும் வாசிங்க. அதே மாதிரி 7ஆம் அதிகாரம் நீங்கள் 7 9 2 வரைக்கும் வாசிக்கலாம். அப்புறம் 9 நீங்கள் தொடர்ந்து அப்படியே வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் நீங்கள் 22 23 வாசிக்கலாம். இப்போது ஒரே வசனம் வாசிப்போம். 34 வாசிங்க. 6:34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபிலேசரின் யாரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே போதுமா பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கர்த்தர் இது வரைக்கும் கர்த்தர் தூதனை அனுப்புகிறார், கர்த்தர் பலியை அங்கீகரிக்கிறார், கர்த்தர் தன்னோட மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் இப்போ கர்த்தருடைய ஆவியான மேலே இறங்குறார் பாருங்க. அவன் மேலே அதான் சொன்னேன், இறங்கி அவன் ஜெயத்தை எடுத்தான். அவன் ஆண்டவர் என்னவா மாற்றிட்டார் அப்படின்னா லீடராக மாற்றிட்டார். அப்படியே ஜனங்களே சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா 8ஆம் அதிகாரம் 23 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லுவாங்க பாருங்கள், ஜனங்க சொல்லுவாங்க பாருங்கள். அது 22 வாசித்தீங்கன்னா அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரரின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார். ஸ்டேட்மெண்ட். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கின உடனே அவன் ஜனங்களை அப்படியே நடத்தி போய் என்ன பண்ணான்னா, கிடியோன் அந்த நியாய விசாரிக்கிறவனாக, இஸ்ரவேலில் வழிநடத்துறவனாக, ஜெயம் எடுக்கிறவன அப்படியே முன்னே போகிறான். போன உடனே ஜனங்க சொல்கிறாங்க, இனிமேல் நீ தான் எங்களை. உடனே அப்பா நமக்கு என்னாச்சு, சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கிடச்சிச்சுப்பா, பிரசிடென்ட் போஸ்ட் கிடச்சிச்சுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் அவன் எடுக்கலை. அங்கே சொல்கிறான் பாருங்க 23. அது கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரர் உங்களை, கர்த்தரே உங்களை ஆழ்வாராக, கர்த்தரே உங்களை ஆழ்வாராக. நான் உங்களை ஆள மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பொசிஷனு, இதெல்லாம் நான் விசாரிக்கு எல்லாம் ஓகே, கர்த்தனை கொண்டார். ஆனால் உங்களை எல்லாரும் ஏன் கண்ட்ரோலில் வச்சுக்க மாட்டேன். சிலர் பாருங்க எல்லாத்தான் கண்ட்ரோலில் வரணும்னு நினச்சிப்பாங்க. அவங்கள கர்த்தர் பக்கம் வழி நடத்துகிறோம்னா, கர்த்தர் ஆளுக மாட்டேன் சொல்லி கொடுத்தோம்னா அவன் ஒழுங்கான பண்ணுவான். கர்த்தர் அவனை ஆளுகை செய்ய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாமே நானே ஆளணும், எல்லாமே என் கையில் தரணும், எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உலகத்தான் உள்ளே போனோடனே எல்லாத்தையும் டக்கு நிலத்தை பிடிச்சிருவான். பிடிச்சி அவனுக்கு ஏற்ற ஆளெல்லாம் செட் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் அங்கே இருந்தவனை என்ன பண்ணுவாங்க, வெட்டி விட்டிவான், அங்கே போயிடுவானுங்க. நம்ம யாரையும் வெட்ட விட வேண்டாம், யாரையும் துரத்தி விட வேண்டாம். நம்மளை கர்த்தர் ஆள் தான் போகிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்ம ஆளு தான்னா நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆளும் போது அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோட ஆளுகை செய்வோம். இன்றைக்கி இங்கே யாருனா இங்கே கஷ்டப்படுறோம், இயேசு வரும்போது வருகையில் நான் இந்த இடத்த ஆளுகை செய்வோம். ஆமென். நம்முடைய ஆளுகை அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதனால் நம்மளை எந்த பிசாசு ஆளப்படி எந்த மனிதனும் நம்மளே ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது கிதியோன் தன் ஜனங்கள் என்னை ஆளுகை பண்ணும்போது அவன் தன் நேராக ஜனங்களை இழுக்காமல் ஜனங்களை கர்த்தர் நேராக வழி நடத்துகிறான். அதனால தான் யோவான் சானத்துக்கு சொல்லப்படுது, இவன் அநேகருடைய இருதயங்களை பிதாக்களிடத்தில் திருப்புகிறவன் என்றது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பக்கம் திருப்புறது தான் நம்முடைய வேலையை தவிர நம்ம பக்கம் திருப்புற வேலை நமக்கு வேணாம். அது ஒருக்கும் அது நிலைக்காது. அது என்னைக்குனாலும் டேஞ்சர் தான். ஆனால் ஒரு கர்த்தர் பக்கம் திருப்பினோம்னா அவன் நிலைத்திருப்பான். கர்த்தர் அவனை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் நிலைக்கும். அவன் சொல்லுவான், பா கரெக்டான ஆள்கிட்ட என்னை அமுச்சு விட்டப்பா, கரெக்டான ஆள்கிட்ட என்னை சேர்த்து விட்டப்பா, கரெக்டான ஆள் என்னை காமிச்சு விட்டப்பா. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்கிறேன், எல்லாமே எனக்கு அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லணும்.
எல்லாமே எங்களுக்கு ஐயா தான், எல்லாமே எங்களுக்கு அவ தானே. எவ்வளோ நாளைக்கு ஐயாவோ அம்மாவோ யாருக்கு தெரியும்? அப்புறம் ஐயோன்னு சொல்ல வேண்டியதுதான். எல்லாமே கத்தர் தான். கத்தர் என்னைக்கும் உயிரோடு இருக்க சாவாமை உடையவர். ஹல்லேலூயா. வல்லமை நிறைந்தவர். எல்லாம் நிறைந்தவர் அவர். அவர் நம்மை ஆளுகை செய்யும் போது மனுஷன் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியமே நம்ம ஆளுகை செய்ய மாற்றுவார். கத்தர் நம்மை ஆளுகை செய்யும் போது எல்லாம் நமக்கு தருவார். நம்ம ஆளுகை செய்கிறவளை கத்தர் மாற்றுவார். ஏன் ஜாமனை முடிச்சிடுமா பாருங்க, வேணும் எவ்வளோ சுருக்கி நான் அப்படியே கட் ஷார்ட்டாக கொண்டு வந்துட்டேன். அப்படியும் 44 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பல்லவி மாத்திரம் பாடிட்டு நாம் முடிப்போம். எத்தனை பேர் கத்தர்களோட பேசின ஹல்லேலூயா. கத்தர் நம்புன கிதியோன் பட்டியலில் இருக்கிறான். அந்த கிதியோன் ஆண்டவரோட 4 பிரகாரமாக அவன் முதலாவதாக தன்னை சூழ்நிலையோ ஒடுக்கத்தையோ கஷ்டத்தையோ எதையும் பார்த்து அவன் சோர்ந்து போல எதுக்குடா அப்படின்லாம் இல்லை. என்ன செய்யணுமோ அதுக்கு துணிந்து செய்தான். பாருங்க, கத்தரே வந்துட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவன் ஜெயத்தை எடுக்கிறதுக்கு அவன் என்ன செய்ய வேணுமோ கத்தருக்கு அவன் செய்தான். ஆண்டவர் அவனோட கூட இருந்தார். தன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டான். மூணாவதாக கத்தர் அவன் மேலே கத்தர் இருந்தபடினால ஜனங்களை விடுதலைக்கு நேராக கொண்டு போனான். தனக்காக ரெண்டாவதாக தனக்கு கிடைச்சா போதும் இல்லை, மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த விடுதலைன்னு. மூணாவதாக ஜனங்கள் கத்தருடைய அழைப்பு கன்ஃபர்மேஷனோட ஆண்டவர் 300 பேர் தெரிந்து கொண்டு சிறு கூட்டமாய் பெரு கூட்டத்தை வீழ்த்தினான். நாலாவதாக நான் ஆள வேண்டியதில்லைப்பா, கத்தர் ஆளுகை செய்யட்டும் உன்னை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல கத்தரை விட்டு கொடுக்காம இருந்தான் பாருங்க. அவன் இஸ்ரவேல் ஜெயத்தை நியாயம் விசாரிக்கிறவன் கத்தர் அவனை வைத்தார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம மற்றவங்களாம் பிடிச்சி இல்லாமல் இல்லை, அவரே நம்ம கொண்டு உங்களை உயர்த்துவார். அதுதான் நிலைக்கும். ஹல்லேலூயா. தாய்க்கலாம். இயேசுவை நம்புவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன்.
இருக்கிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுத்தாரு. அண்ணாவுக்கு காக்க வல்லவ. எல்லா சூழ்நிலையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்துருங்க. ஓ, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை நம்பிக்கை கொண்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த வாரம் கர்த்தரை கூட இருக்கிறார். கேட்டீங்க வந்தீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற ஜனம் நீங்க. ஓ ஹல்லேலூயா. மீண்டு வருவீங்க, மீண்டு வருவீங்க, மீண்டு தலை தூக்குவீங்க, மீண்டும் செழிப்பாக ஆசீர்வாதமாக சுகமாக வாழ்வீங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடமாட்டார். மீண்டும் எடுக்கப்படுவார். முயற்சி எடுங்க, விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களிடத்துல வருவார். கர்த்தர்களோட பேசுவார். கர்த்தர்களை வழி காட்டுவார். கர்த்தர்களை ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர் உங்களை பார்த்து பலவான் என்று சொல்லுவார். உங்க கூட இருக்கேன்னு சொல்லுவார். ஓ, கர்த்தர் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க மூலியமாக கஷ்டப்படுகிற குடும்பம், உங்க மூலியமாக கஷ்டப்படுகிற தேசம், உங்க மூலியமாக எல்லா ஆண்டவர் சிறையை மாற்றுவார். எல்லா ஒடுக்குத்தன்மை ஓடும். ஓ, எல்லா கொடுமையை விலக பண்ணுவார். விடுதலையாக வாழ பண்ணுவார். நல்ல கல்லை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரகாபாலாதா. கர்த்தருடைய ஆவியால வராது. ஓ சர்வபலே, நீ ஏமாத்திரம் இது பலத்தினால பார்த்து அல்ல, இது என்னுடைய ஆவியால ஆகும் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவியால இது ஆகும். அவரே உங்களை ஆளுகை செய்வாராக. அன்பன் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கூடி 8 மணிலிருந்து நாங்கள் பாடி ஆராதித்து கர்த்தருக்கு கொடுக்க, பிறருக்கு ஜெபிக்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணீங்கப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இதனாலே கூட வந்த ஊரோடு பேசுனீங்க, அடியானோடு அடியாளோடு பேசுனீங்க, இதை பார்த்து கொண்டிருக்க மக்களோடு பேசுனீங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளோடு இருந்து கர்த்தர் கூட இருக்கிறத காண செய்யுங்கப்பா. சத்துரு காண செய்யுங்கப்பா. ஈசாக்கை வந்து சந்தித்த சத்துரு சொன்னார், கர்த்தரால் ஆசிரியக்கப்பட்ட நீர் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாரு சொன்னது போல. ஓ, சத்துரு கண்ணில் தெரியணும் கர்த்தர் கூட இருக்கிறத. சூழ்நிலை அல்லப்பா, எந்த சூழ்நிலையும் என்னால மீண்டு வர முடியும் என்று சொல்லுகிற கர்த்தர் ஆயத்தமாக்குகிற அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். எனக்கு பயமுள்ளாவே தரல, பலத்தினாவே வல்லமைனாவே ஞானத்தினாவே தந்திருக்கிறார். ஜெயத்தை எடுப்பேன். எந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே அழைக்கத்தக்க புத்திர சோகார் ஆவி தந்திருக்கிறார். கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். ஓ ஹல்லேலூயா என்று ஆண்டவர் விசுவாசத்தோடு பிள்ளைகள் வாழ அனுகிரகம் பண்ணுகிறார். ஒருவரும் இவர்களை ஆளுகை செய்யாது, கர்த்தரே ஆளுகை செய்கிறார். இவர்கள் மூலியமாக குடும்பங்கள் நாம் ஆசிரியக்கப்படட்டும், வேலை செய்தல் ஆசிரியப்படும், பிசினஸ் ஆசிரியப்படட்டும். எங்க போனாலும் அப்பா யோசேப்பு சிறைசாலை முடிந்து இல்ல, திறக்கிற கர்த்தர் இருக்கிறார், அழைக்கிற கர்த்தர் இருக்கிறார், கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார், உயர்த்த கர்த்தர் இருக்கிறார்ப்பா. ஹல்லேலூயா. ஓ, உலகத்துக்கே ஆசீர்வாத பாத்திரமா உயர்த்துறீரப்பா. ஓல கர்த்தர் கிருபை செய்வீரார். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆத்மம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவனுடைய கர்த்தரை வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த வாரம் புதன்கிழமை சகோதரிகள் கூட்டம். இந்த வாரம் புதன்கிழமை